சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் ரொம்பவே பயமாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ என்னடா ஒத்தியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஒன்றுமில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை காமிக்கிறாங்க. இதை பார்த்து படித்து பார்க்குறாங்க விஜயா. என்னடா வீட்டுக்கு மாதம் மாதம் 50,000 கொடுத்துருக்காங்க, கொடுக்க சொல்கிறாங்க பாட்டி. அம்மா தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு சொல்லி அடுத்தாப்புல பிளான் பண்ணுதியா? முதுதொலியை பிச்சு போட ஒழுங்க மாதிரி பணம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த லெட்டரில் இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்க. யாருடா அப்படிங்க. நீங்கள் தாம்மா, நீங்கள் தான் வந்து என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை வர காரணமாகவே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் கடங்காரா, உன்னால தானே எனக்கு இவ்வளோ அசிங்கம். அந்த முத்து மீனாலாம் என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறது காரணம் நீ தானே. நீ இப்போ என்ன உனக்கு பிரச்சனைங்கயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்காங்க. உடனே ரோஹினி ஓடி வராங்க. ஆண்டி ஆண்டி விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுதான் பாருமா, இவனை சுற்றி இருக்கிறதுனால தான் பிரச்சனை வரும்னு சொல்லி யாராவது லெட்டர் கொடுத்தாங்கன்னா நான் தான் இவனை சுற்றி இருக்கேனா, அதனால் என்னால் தான் அவனுக்கு பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த முத்து மீனா உனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஏமா அவங்களால தான் தினம் பிரச்சனை வருதாம்மா, அதுக்கு இந்த லெட்டருக்கு என்ன சம்மந்தம்? அவங்க நான் பிறந்ததுலேருந்தே என் கூட இருக்கான், எனக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்கான். அதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கல, அதை நான் எதிர்கொண்டுருவேன். ஆனால் வேறு பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வேறு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னையும் நீ சொல்லுவேடா அப்படிங்கிறாங்க. உங்களே சொல்லலாமா, பொதுவாக வந்து பக்கத்தில் இருக்கவங்க தான் பிரச்சனைனா யாரை தான் நினைக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நானும் கூட தான் இருக்கேன், என்னையும் நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் 2 பேரையும் இல்லை, அது என்ன பிரச்சனை வரப்போகுது, எது பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் ஒரு ஃப்ளாட்டரை தூக்கி தூர போட்டு அடுத்தாப்புல எப்படி உழைச்சி அந்த முத்துக்கு மீனாவுக்கும் பணத்தை மீதி 2 லட்சமும் இந்த மாதம் 50,000 எப்படி கொடுக்கணும் அதை பற்றி மட்டும் யோசி. சம்மந்தம் இல்லாமலாம் யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்பாகிட்டு கிடக்காத டயத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு தெரியுதுமா, ஆனால் அதுக்கு என்ன தான் செய்யணும்னே தெரியல. வியாபாரமும் சரியாக இல்லை, கடையில் யார் பேசுனாலும் எனக்கு டவுட்டாகவே இருக்குது, என்னை பற்றி தான் பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி பேசுகிறாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் முதற்கொண்டு சண்டைக்கு போகிறான், என்ன தானே நீங்கள் பேசுகிறீங்க, ஏதோ பேசுகிறீங்க, எனக்கு எதிராக அதை செய்ய போகிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. இவருக்கு வந்து வியாபாரம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அந்த பசங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பசங்களை போய் இவர் வந்து ஏட்டி கூட்டி பேசிகிட்டு இருக்காரு. இவங்க ஏட்டி கூட்டி பேசினார்னா அவங்க வந்து வேலை ஏட்டி கூட்டி தானே பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், எப்படியாவது முன்னேறி வாடா, பெரிய மில்லியனர் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏமாத்தினேன். அதனால தானே அந்த மீனா நகையை எடுத்து கொடுத்தேன், நான் அசிங்கப்பட்டு போய் நின்றேன். நீ ஏன்டா அப்படி பண்ணுற, தயவு செய்து முன்னேறி நல்ல நிலைமைக்கு வாடா, எனக்கு தாண்டா அசிங்கமாக இருக்குது. அவன் உன்னை படிக்க வச்சதுக்கு ஒரு பன்னிக்குட்டியை படிக்க வச்சிருந்தா கூட பெரிய ஆளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி எப்படியாவது நான் பணக்காரன் ஆகணும், அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. முதல்ல அதுக்கு நீ தூங்கணும், நல்லா எந்திரிச்சு உழைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி நான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நான் சாப்பிட்டேனா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், தின்ன சாப்பாடை வந்து யாருமே மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவன் தின்ன சாப்பாடை கூட மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, எனக்கு வயிறு பசிக்கு அதான் கேட்டேன், வாயேன் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் சாப்பாடு மட்டும் குறை இருக்காது, சாப்பாடெல்லாம் வந்து மீனாக தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி தண்ணி ஊற்றி வச்சானே புனிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இவ்வளோ கேவலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி எல்லாருமே தூங்கிட்டாங்க, அதனால் வா நம்ம 2 பேரும் போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. நான் வரல, தேவைன்னா நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைய போகிறாரு, அடுப்பங்கரைக்கு போகிறாரு. அங்கே இருட்டாக கிடக்கு, அங்கே லைட்டை போட்டு சாப்பாடை சோறை புனிஞ்சிக்கிட்டு இருக்காரு. முத்து மாடிலேருந்து வராரு. மீன் குழம்புன்னு 2வது சாப்பிட கொண்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்ன செஞ்சிட்ருக்க, சாப்பாடு வேணா வைக்க சொல்லியிருக்க வேண்டியதானே மீனாவா, அவள் தண்ணி ஊற்றின பிறகு புனிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன் இஷ்டண்டா, சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி சாப்பிட்டா உடம்பு நல்லதுடா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் நோட்டி தானே சாப்பிட்டா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் தான், வயிறு பசிக்கல அப்படிங்கிறாங்க. இந்த வேலையில் சின்சியராக பார்க்குற மாதிரி உன் தொழிலை நீ சின்சியராக பார்த்துருந்த அப்படின்னு சொன்னால் நீ ரொம்ப பெரிய ஆளாக இருப்ப, இப்படி கடன் அது இன்னும் அலைஞ்சிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ரோஹிணி வந்துடுறாங்க. என்ன முத்து நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் உன் வீட்டுக்காரன் வந்து சாப்பிடும் போது நிறைய கரெக்டாக சாப்பிட மாட்டானா அப்படிங்கிறாங்க. அவருக்கு வயிறு பசி இருக்குது, சாப்பிட வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. எதையுமே அவன் புருஷன் அறகுறையாக தான் செய்வான், ஒழுங்காக செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி பார்த்து போயிடுறாரு. மனோஜ் ஏன் மனோஜ் இப்படி கேவலப்படுத்திட்டே இருக்க, ஏற்கனவே முத்துக்கு நம்ம 2 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி காமிச்சிட்ருக்காரு, உங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு வேறு கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் நீ வந்து நைட்டு சாப்பிட்டு மறுபடியும் 2வது நேரம் வந்து அடுப்பங்கரையை ஊட்டிக்கிட்டு இருந்தால் ரொம்ப கேவலமாக தான் பேசுவார் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னால் மட்டும் சாப்பிடாம போகிறேன், சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. ரோஹிணி தண்ணி ஊற்றின சோறுக்கும் மீன் குழம்புக்கும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது, மீனா உண்மையிலே சூப்பராக சமைக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா சூப்பராக சமைக்காங்க, நீ மீனாவுக்கு அஜிஸ்டண்டாக சேர்ந்துறியா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அது சரி வராது அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு இது திங்கிறதுக்கு மட்டும் சரியாக வரும், முதல்ல சாப்பிட்டு தூரம் இருந்தி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா வராங்க. டேய் என்னடா இவ்வளோ நேரத்துக்கு என்னடா செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. சாப்பாடை மறைக்கிறாங்க. அதான் தெரியுதே சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு, சாப்பிடு
ஏன்டா எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருக்க? அப்பமே சாப்பிட்டுருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க ஆண்டி நல்லா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்போ சாப்பிட்றதுக்கே மனசு இல்லை, அந்த லெட்டரை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன், அதான் அரைக்குறையா எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு தட்டு சாப்பாடு நீ சாப்பிட்டத நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் மீன் குழம்புனா 2 தட்டு சாப்பிடுவேன், இப்போ ஒரு தட்டு தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் குறையில்லடா, ஒழுங்கா போய் தூங்கு போ, காலையிலே போய் கடையை திறந்து லாபம் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகிறாங்க. மனோஜ் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி செஞ்சுட்டேன் அப்படி, நீ திருந்த மாட்டேனா வைக்க மாட்டேறான்னு கேட்டுட்டு அப்படின்னு என்ன செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது செய்யலாம் மனோஜ்? சின்ன பையனை மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு நான் 3 நேரம் சாப்பிட்றேன், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா செமிக்காது, நம்ம வயசுக்கெலாம் வந்து கரெக்டாக எதுக்கு சாப்பிட்டா தான் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி எனக்கு எப்போனாலும் வயிறு பசியாக சாப்பிட்ருவேன், எனக்கு அப்படியே பழகிட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வக்கனையாக பேசுகிறேன், நீங்கள் வந்து தொழிலை வந்து சின்சியராக பண்ண மாட்டேறீங்களே அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ நாள் தொழில் பண்ணுறீங்க, லாபம் இல்லை லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் ஒன்று சொல்லணும் தப்பான வச்சுக்காத, நீ 1 வருஷத்துக்கு மேலே பார்லர் வச்சுருக்க, லாபம்னு என்னத்தை காமிச்சிருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆஹா நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டானே, நம்ம சொந்த பார்லராக இருந்தால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு அவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுபோக நானே அங்கே வேலை தான் பார்க்கேன், பார்லரையும் விற்றுட்டேன். அதில் நான் கல்லாவில் கை வச்சு தான் உங்கள் அம்மாவுக்கு 5000 கொடுக்குறதா இருக்கட்டும், ஆத்திர அவசரத்துக்கு வீட்டு செலவு கொடுக்குறதா இருக்கட்டும், நீ கடை வாங்கின அந்த கடனை கொடுக்குறதா இருக்கட்டும், அதான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன் ஒரு பதில் இல்லை அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என் தொழில் கொஞ்சம் நாளாகவே வந்து லாஸில் தான் போய்ட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அதானே அங்கேயும் லாபம் எப்படி வருது, பேசாமல் அந்த நீ தொழிலை கொடுத்துட்டானே அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அதை கொடுத்துட்டு பேசாமல் நீனே நம்ம பிரான்ச்சுக்கு வந்துட்டோன்னா ஒரு ஸ்டாஃபை குறைச்சிடலாம்ல, நமக்கு லாபம் தானே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நீ சொல்கிறது சரி தான், அப்போ நான் வேணா அந்த வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு. வேலையை விட போறியா? அந்த பார்லரை யார்ட்டையாவது விற்றுரு, அதில் எப்படின்னு உனக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் கொஞ்சம் கூட போட்டு நம்ம 2 பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இப்போதைக்கு நான் பார்லர் இருக்குது நல்லா இருக்காது சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சரி பார்லர் நடத்து, ரோஹிணி தூங்கட்டா அப்படிங்கிறாங்க. சரி தூங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே தூங்குறாங்க. காலையில் எந்திரிக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சிட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடு ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தானே சமைச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சாப்பாடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலைகிட்ட. டேய் நீ உண்மையிலே பிஸ்னஸ் தான் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை. இல்லைப்பா பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், காலைல என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சால் நல்லா சாப்பிட்டுட்டு உற்சாகமாக வேலை பார்க்கலாம்லப்பா அதான் அப்படிங்கிறாங்க. ரவி வராரு. மனமே தெரியலையாடா ஆப் பண்ணுறா இன்னைக்கு. ஆப்பமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டைனிங் டேபிளில் போய் உட்காந்துருக்காரு. உடனே ரோஹிணியை பார்க்குறாரு. ரோஹிணி வா உட்காரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட வந்து ரவி சொல்கிறாரு, உங்கள் ஒய்ஃப் தானே அண்ணி நிற்கும் போது அண்ணியும் கூட்டி போயிருக்கலாம்ல, ஆஃப் பண்ணோன்னே வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. அவனுக்கு சாப்பாடுனா தான் போதுமே ரவி, நைட்டு என்னன்னா சட்டி பானையை ஊற்றிட்டு கிடக்கான் லைட்டே போடாமல் அப்படிங்கிறாங்க. லைட்லாம் போட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் எங்களோட தானடா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே நான் சமைச்சிட்டு அதான் வயிறு பறிச்சு சாப்பிட வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் பழைய சோறை புனிஞ்சு போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். மீனாட்டா எனக்கு சாப்பாடு வைங்க அப்படியே வைங்கன்னா அப்படியே வச்சுருக்க போகிறா, தண்ணி ஊற்றிருக்க மாட்டான். நான் நைட்டு டிஃபன் தான் சாப்பிடுவேன், அதான் சாப்பிடுவேன் இதான் சாப்பிடுவேன்னு சொல்லி சீன் போடுவோம்ல, மீன் குழம்பு நைட்டு வந்து பழைய கஞ்சி வச்சு அடிச்சிட்டு இருக்கான், பயங்கரமான ஆள்டைவன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ரவி சொல்கிறாரு, அவன் சாப்பாடுனா தான் போதுமே முத்து அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆளுக்கு அவர் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அவருக்கு வயிறு பசிருக்கு சாப்பிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. அண்ணி நாங்கள் அதெல்லாம் சொல்லலை, எதனால் யாராலும் சாப்பிடட்டும், அதையும் அவன் குறைச்சி பேசுவான் அண்ணி, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, டிஃபன் தான் நைட்டு சாப்பிடுவான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக புல்டப் பண்ணுவான். நான் என்ன சாதாரண நான் பிஸ்னஸ் பண்ணதும் அப்படி இப்படிமா, இப்போ என்ன பழையது சாப்பிட்ருக்கானே, நான் பழையது ஆளை போல் எல்லோரும் போல் நானும் சாப்பிடுவேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அண்ணி, வேறு ஒன்றும் கிடையாது. அதை வந்து மனோஜ் சொல்ல மாட்டேங்கான் அப்படிங்கிறது தான் எங்களோட வருத்தம், தவிர்த்து வேறு ஒன்றும் அவன் வாட சாப்பிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க பேச்சை குறைச்சிட்டு எல்லாம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறாங்க. உட்காருங்கப்பா அப்படிங்கிறாங்க. மாமா இந்த மாதிரி சட்னி சாம்பார் இருக்குது, அது போக தேங்காய் பால் இருக்குது, எது வேணும் மாமா அப்படிங்கிறாங்க. தேங்காய் பால் ஊற்றுமா, குடல் வேறு புண்ணு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஆப்பத்தை வச்சு சாப்பிட்றாங்க. அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா நாக்கு எச்சி வருது. ஏங்க நானும் சாப்பிட வரட்டா அப்படிங்கிறாங்க. அதான் டேபிள் இருக்கா வா அப்படிங்கிறாங்க. உடனே ஆஃப் வாங்கிக்காங்க. அப்போ அத்தை அவங்களுக்கு வந்து தேங்காய் பாலாக சட்னி சாம்பார் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஊற்று அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படி பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் மனோஜும் எல்லாத்தையும் கலந்து அடிக்காரு. ரைட்டு எங்கேருந்து எங்கே ஜீன் மாதிரி இருக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா எப்படி கலந்தடிக்க அவனும் எப்படி கலந்தடிக்காம பாருங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் 3ஐயும் சட்னி சாம்பார் தேங்காய் பாலையும் 3ஐயும் கரைச்சி அடிக்காங்க. இதை பார்த்தா முத்து பயங்கரமாக சிரிக்காரு. எப்போ விற்கிறாம்பா அங்கே சொல்லுப்பாடா இங்கே சொல்கிறேன், டேய் மனோஜ் விற்கிறாமடா அப்படிங்கிறாங்க. தெரியும்டா இப்படி சாப்பிட்டா தான்டா ருசியாக இருக்கும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் உங்களை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீனு இப்படி சாப்பிட்டு பாரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட தான் லைக் மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணியை பார்த்து
விஜயா சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன ஆண்டி, சாப்பிடும்போது அவங்க வந்து இவங்கள முத்தும் ரவியும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவே புரியாமல் மனோஜ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் என்ன வந்து நீங்கள் குறைச்சாட பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சொன்னால் சொல்லிட்டு போங்க, நான் சாப்பிட்டு எந்திரிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒன்றும் சொரணே வராதா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இவங்ககிட்டலாம் வந்து நம்ம ஜெயிச்சுட்டு தான் வந்து நம்ம யாருன்னு சொல்லணும். இதே மாதிரி பெரிய டைனிங் டேபிள் நம்ம வாங்கி அதில் 4 வேலைக்காரங்களை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடணும் ரோகிணி. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இவங்கள விருந்து கூப்பிடணும் எல்லாரையும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, கேட்டுக்காங்க, மனோஜுக்கு இப்படிலாம் ஆசை இருக்குது, கண்டிப்பாக செய்வான் ஒரு நாள் என் புள்ள அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக செய்வான், ஹோட்டலில் சப்ளையராக இருந்து வேணால் வேலை செய்வான் அப்படிங்கிறாரு முத்து. உடனே ரோகிணி, மனோஜ் உங்கள் ரூம் போங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நம்ம சப்ளையராக வேலை பார்த்தது எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிட்டு கேட்குறாங்க. மனோஜ் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, ஒழுங்காக ரூமுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நம்ம வேலைக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், வேலைக்கு போய் கிழிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் இப்போ ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறேன், நீ பார்லருக்கு போகிற, உழைச்சி நம்ம முன்னேறி யாருன்னு அவன்கிட்ட காட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப காமெடி பண்ணாத மனோஜ், சீக்கிரம் அவனுக்கு வந்து 2 லட்ச ரூபா கட்டி கொண்டு கொடுக்கணும், இல்லை சரி வராது, அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை எடுத்தால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த 9 லட்சத்தை எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னலாம் அப்படிங்கிறாங்க. வேறு வழி கிடையாது, முத்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி நிலைமைக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம 2 லட்சத்தை கொடுத்தா தான் உன்னையே அவன் மதிப்பான், இல்லைனா உன்னை சாப்பாட்டுறாம நீ எதுக்குமே ஆக மாட்டேன்னு தான் சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி ரைட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சொல்லிடாத சொல்லாத செய் அப்படிங்கிறாங்க. நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாரு. உடனே ரோஹிணி ஃபோன் அடிக்காங்க, பேங்க்கு போனேன் அப்படிங்கிறாங்க. பேங்க்கு போகல அப்படிங்கிறாங்க. பேங்க்கில் போய் முதல்ல பணத்தை எடு அப்படிங்கிறாங்க. சரிங்க, சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்து அங்கே கொண்டு வச்சிடுறாரு, கல்லால் வச்சிடுறாரு. அந்த கல்லால் வச்சுட்டு அப்படியே ஃபேனை போட்டு அப்படியே தூங்கிடுறாரு. ஏசியும் ஓடுது, அப்படி தூங்கிடுறாரு. பாரு காலையிலே வந்து தூங்கிட்டு இருக்கான் பாரு சோம்பேறிப்ப அப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் அவர் காது கேட்டுறாம்டா, ஏற்கனவே என்னை பற்றி தான் பேசுகிறாங்களான்னு கேட்பாரு அப்படிங்கிறாங்க. நம்ம சொன்னாலும் சொல்லாட்டும் அவனை பற்றி தானே பேச போகிறோம், நம்ம பிளான் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பிளான்லாம் ரெடி அப்படிங்கிறாங்க. எப்படியும் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. அவன் ஆர்டர் பண்ணுவாங்க, கம்பெனிலேருந்து பொருள் வாங்கிட்டு வர சொல்லி நம்ம 2 பேரையும் அனுப்புவாங்க. நான் அங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன் வண்டியில், சரியா? கம்பெனியில் ஆர்டர் வாங்கணும்னு சொன்னோன்னா நம்ம நேராக கம்பெனியில் போய் இவர் கொடுக்குற செக்கை கொண்டு கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா அவங்க பொருளை தருவாங்க. அந்த வண்டியை நம்ம வேறு குடோனுக்கு கொண்டு போயிடுவோம். நம்ம செட் பண்ணி வச்சுருக்க டூப்ளிகேட் பொருளுங்க இறக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. நம்ம ஓனருக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. இறக்கிட்டீங்களான்னு பார்ப்பாரு, ஸ்டிக்கரை பார்ப்பார், ரைட்டு ஓகேன்ட்டு போயிடுவார். வேறு எதையும் செக் பண்ண மாட்டார். அந்தளவுக்கு நாலேஜும் இல்லை, அந்தளவுக்கு சுறுசுறுப்பும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் அப்படிங்கிறாங்க. கூட இருக்கவர் சொல்கிறார், டேய் மாட்டிக்க மாட்டோமாடா அப்படிங்கிறாங்க. மாட்டிக்கலாம் மாட்டோம், அப்படி மாட்டினா நம்ம ஓனர் தான் மாட்டுவார், நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நம்ம லேபரு என்ன, ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓனர் தான் அரெஸ்ட் பண்ணணும் போலீஸு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் தூங்கி எந்திரிக்காரு. ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி நீங்கள் பணம் கட்ட வேண்டியதுக்கு பணம் கட்டலையா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் என்ன கம்பெனிக்கு பணம் கட்டணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் பணம் கட்டணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அன்னைக்கு அவனை அனுப்பிட்டு தான் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம், அதே மாதிரி அன்னைக்கு அனுப்பி இதை அவங்களை அனுப்பிடுறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்க அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு செக் ஒன்று எழுதி வச்சுருக்கேன், அதை கொண்டு கம்பெனி கொடுங்க. கம்பெனி கொடுத்துட்டு அவங்க தர பொருளை நீங்கள் அவங்களே ஒரு வண்டியை ரெடி பண்ணி இது பண்ணுவாங்க, நம்ம இங்கே இறக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக் வாங்கிட்டு கிளம்புறாங்க. நம்ம சொன்ன மாதிரியே பண்ணிட வேண்டியதானே அப்படிங்க, கரெக்டாக பண்ணிடணும். கம்பெனிக்கு ஒன்று கொடுக்கணும், கொடுத்தோன்னா அவங்க பொருள் இறக்குவாங்க. இறக்கும்போது நம்ம என்ன பொருளை ஏற்றி விடுவாங்க, நம்ம இறக்குற இடம் வேறன்னு மட்டும் சொன்னோம்னா அவங்க அங்கே கொண்டு இறக்கிடுவாங்க, சரியா? நம்ம வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுருக்க லாரியை இங்கே அனுப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. நேராக கம்பெனியில் கொண்டு செக்கு கொடுக்குறாங்க. செக்கு கொடுத்தோன்னா அவங்க ஒரு வண்டியில் பொருட்களை பூரா ஏற்றி விட்றாங்க. எத்தனை ஏசி, எத்தனை வாஷிங் மிஷின் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டீங்களா, நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு இந்த பொருள் நாங்கள் கடைக்கு கொண்டு வச்சு இறக்கிடுறேன் அப்படிங்கிற டிரைவர், இல்லை இப்போ குடோன் நாங்கள் வேறு வச்சுருக்கோம் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறக்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்க வண்டியில் அந்த பொருளை எடுத்துகிட்டு நேராக கடைக்கு வராங்க. சார் பொருள்லாம் கொண்டு வந்துட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. வெரி குட் வெரி குட், நான் ரெஸ்ட் எடுக்கக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பொருளை பூரா இறக்குங்க அப்படிங்கிறாங்க. பொருளை பூரா இறக்குறாங்க. இந்த பொருள் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கண்டுபிடிச்சாமலையே மாங்காய் கண்டுபிடிச்சாமலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது, இல்லை ரொம்ப பாலிஷாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்த பொருளோட இந்த பொருள் ரொம்ப சூப்பராக இருக்குது, கம்பெனி பொருள்னால் கம்பெனி பொருள் தான், அங்கங்கே இறக்கி வைங்க, மீதி பொருளை குடோனில் வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் இறக்கி வைக்காங்க. உடனே அப்போ தான் நினைக்கிறாங்க, ஒரிஜினல் பூராமே நம்ம குடோனில் வச்சுக்கிடுவோம், டூப்ளிகேட் அப்புறம் இங்கே இறக்கிடுவோம், இவன் சேல்ஸ் பண்ணிடுவான், அப்படியே தான் வந்து மாட்டுவான் அப்படின்னு நினைக்காங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறாங்க. மீதி பொருள் குடோன்லையும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு இருக்கும்போது
ஓனர் கண்டுபிடிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாங்க. இல்லை கண்டுபிடிலாம் பிடிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த பொருளை சேல்ஸ் பண்ணதுக்கு என்ன வழியோ அதுக்குள்ள ஆளை பார்த்துருவோம், டீலரை பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வராரு. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பொருட்கள்லாம் வாங்கணும், நிறைய வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்க்கும்போது சார் ரைட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளை ஆர்டர் பண்ணுறாங்க. சார் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் டெலிவரி பண்ணணும், சரிங்களா? அதுக்குள்ளே காசு நாங்கள் பிடிங்க, இதில் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது, நீங்கள் கல்யாணத்துக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம் சார், உங்களுக்கு ஆஃபர் வேறு இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன 2 பொருள் கொடுக்குறாங்க. உடனே அந்த கல்யாண பொருளை வாங்க வந்த ஒரு ஆள் கூட ஒரு ஆள் வந்துருக்கிறாரு. அவர் வந்து ஒரு டிவி பார்க்குறாரு. அண்ணாச்சி இந்த 32 இன்ச்சு டிவி எவ்வளோ வருது, 42 இன்ச்சு எவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி 32 இன்ச்சு இவ்வளோ வருது, 42 இன்ச்சு இவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. சரி ஒரு 42 இன்ச்சில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியை வாங்குறாரு. வாங்கிட்டு போயிடுறாரு. அங்கே சரி நம்ம ஃபிட் பண்ணிட வேண்டியதான் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் கல்யாணம் அங்கே நடக்கல, அதுக்கு முடிஞ்ச பிறகு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு வீட்டில். கல்யாண ஏற்பாடுகளும் நடக்க அந்த கல்யாணத்துக்கு வந்து பொருட்களை பூரா இறக்கிடுறாரு வச்சு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு வீட்டில் வந்து சொல்கிறாரு, ரோஹிணி கடுமையான வந்து நம்மளுக்கு வருமானம் வரப்போகுது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ் அந்த 2 லட்ச ரூபாய் நம்ம முத்துக்கிட்ட கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் மறந்துட்டேன், நீனும் கேட்க மறந்துட்ட, அது நம்ம கல்லாலே தான் இருக்குது அப்படிங்க. கல்லாலே இருக்கா அப்படிங்கிற. ஆமாம், நீ முத்துக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா எடுக்க சொன்னல, நான் 2-3 நாளாக மறந்தே போனேன், நீனும் கேட்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் நானும் வேறு வழியில் மறந்துட்டேன், சரி அந்த பணத்தை எடுத்துவா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் கடையை திறக்க போனோம், எப்படி நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ கடையை திறந்து வச்சுட்டு ஸ்டாப்பை பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துரு, முத்து மீனாவை எங்கேயும் போன மாதிரி இல்லை, நான் வேணா அவங்ககிட்ட சொல்லிடுறேன் எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சுருதியும் சொல்லிடுறேன், எல்லாரையும் முன்னாடியே கொடுத்துடலாம், அப்படின்னா தான் பெருசாக தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. நேராக கடையை திறக்கிறாங்க, ஸ்டாஃப்லாம் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு நேராக கொண்டு கொடுக்குறாங்க. உடனே கொடுத்துட்டு சொல்கிறாங்க, ரோகிணி இந்த பணம்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, மாதம் 50 ரூபா கொடுக்குறதும் எங்களுக்கு ஒரு மேட்ரு கிடையாது, அசால்ட்டாக கொடுத்துருவோம். ஆனால் வந்து நாங்கள் தொழிலை டெவலப் பண்ணிட்டு கொடுக்கலான்னு தான் நினச்சோம். இந்த முத்து மீனா எங்களை ஒரு மாதிரி நினைக்கிற அளவுக்கு நாங்கள் ரொம்ப ஒன்றும் சீப்பான ஆட்கள் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், அம்மா பார்லரம்மா ரொம்ப ஓவராக சீன் போடாதீங்க, உங்கள் வீட்டுக்கார் வந்து அவர் வந்து வீட்டு செலவுக்கு காசு கொடுக்கல, வீட்டில் கலவண்டு போன பணத்தை தான் கொடுக்கான், சரியா? ரொம்ப பில்டப் பண்ணி இது பண்ண வேண்டாம், நீங்கள் யாருக்கும் உழைச்சி கொண்டு கொடுக்கல, அடுத்தவங்க உழைப்ப அவங்க புருஷன் சொல்கிறேன்னா நீங்கள் சொன்னீங்க அதை தான் கொடுக்கீங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. முத்துங்க பாருங்கள் உங்கள் பணம் தந்தாச்சு, நீங்கள் குறைச்சி பேசிகிட்டு இருக்காதங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் குறைச்சி தான் பேசுவேன், எங்கள் அப்பாவுடைய பணத்தை கொடுக்குற வரைக்கும் நான் மனங்கனியாக தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவோம் முத்து அப்படிங்கிறாங்க. கொடுத்தா சரி உங்களுக்கு நல்லது, கொடுக்கலனா எனக்கு நல்லது. உங்களுக்கு நல்லதா அப்படிங்க. ஆமாம், நான் வந்து கழுவி ஊற்றுவாங்க 2 பேர்த்தையும், அதை நீங்கள் தாங்கி சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுலா அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்ப இது எடை போடாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கண்டிப்பாக கொடுத்துருவீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. விஜயா சொல்கிறாங்க, டேய் உனக்கு தர வேண்டிய பணம் இந்த செட்டில் பண்ணியாச்சு, இனிமேல் ஏன்டா பேசிகிட்டு இருக்க, என் வீட்டுக்காரர் கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படி கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாருங்கள், பாட்டி வந்து உங்களை தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அப்படி இந்த மாதம் வாங்கி கொடுக்கலன்னா நான் பாட்டிக்கு வர சொல்லியோ இல்லைன்னா பாட்டியை கூப்பிட்டு வந்தோ நான் பஞ்சாயத்து பண்ண போகிறேன், பஞ்சாயத்து பண்ணும்போது என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். என்ன மனோஜுக்கு செவிட்டில் விழுந்துச்சுல, அதை மாதிரி யாருக்கெல்லாமோ விழுவும் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு டேய் மனோஜ் ஒழுங்கு மாதிரியே தான் பணத்தை கொடுத்துட்றா, பாடுறா ஓவராக பேசுகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க, டேய் முத்து பணத்தை தந்துட்டாமலா, மாதம் 50 ரூபா தந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. எப்பா நீனுமா இன்னும் நம்புற அப்படிங்கிறாங்க. நம்புறேன்டா, அவன் செஞ்சால் அவனுக்கு நல்லது, அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும், இல்லை அப்படின்னா நான் மனோஜ் அப்படி தான் இருப்பேன், லட்சணம் இவ்வளோ தான் அப்படின்னு உலகத்துக்கு அவன் சொல்லுது மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா சரி தான்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் கடைக்கு போங்க, நான் பார்லர் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்லருக்கு அவங்க போயிடுறாங்க. இங்கே ஃபர்னிச்சர் கடையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் தானே வந்து மனோஜ் கடையில் உள்ள ஒரிஜினல் பொருளை பூரா மாற்றிருக்காங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, நம்ம ஒரிஜினல் பொருளை மாற்றினோமே ஓனர் கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிறாங்க. அவன் எங்கே கண்டுபிடிச்சான், சம்பேறி போய் கண்டுபிடிக்கல, வந்தவனும் வாங்கினவனும் கண்டுபிடிக்கல, அவனை பாட்டில் வாங்கிட்டு போயிட்டானுங்க. கல்யாண வீட்டுக்கு ஒரு டீமே வாங்கியிருக்கானா, அவ்வளோ பொருளுமே போலி பொருள், இன்னும் கொஞ்சம் பொருளும் கடையில் இருக்குது, குடோன்லேயும் கொஞ்சம் பொருள் இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆக போதோ ஏதாவது போகுதுன்னே தெரில அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரைட், நம்மளுக்கு என்ன, நம்ம பொருள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கூட இருக்கவர் சொல்கிறாரு, இந்த 2 பேர் ஏமாற்றிருக்காங்களா கடையில், அவங்க கூட உள்ள ஒரு ஆள் சொல்கிறாரு, அவர் தான் மனோஜுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமே நமக்கு மனசாட்சி குத்தாதா அப்படிங்கிறாங்க. மனசாட்சிலாம் இருந்தால் இவன்கிட்ட பேச முடியாது, பாரு நம்ம ஓனரே தில்லாலங்கடி ஆள் தான், நமக்கு தெரியாத ஒன்றும்ல அவன்கிட்ட வாக்கு சுத்தம் எதுவும் கிடையாது, அவன் மாமனார் தான் பணத்தை கொடுத்து பிஸ்னஸ் பண்ண சொல்லியிருக்கான், அந்த அருமை தெரியாமல் தான் வந்து இப்போ கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு அவனுடைய ஒரு பணக்கார மாமனார் கிடச்சிருக்கான், அதனால் வந்து அவன் வந்து இப்படி தொழில் பண்ணிகிட்ருக்கான். அது போக அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவங்க மாமனார், நம்ம ஓனர் சொல்லும்போது நம்ம கேட்டிருக்கோம்.
அப்படி ஒரு அவனுக்கு ஓனருக்கு நம்ம ஓனருக்கு பெரிய பணக்கார ஓனர் இருக்கும்போது அவனுக்கு என்ன கவலை? எத்தனை கோடி ரூபா போனாலும் அவன் எத்தனை கோடி ரூபா இறக்க போகிறான். அது போக போலீஸ் கேஸ் எந்த கேஸ் ஆனாலும் அவங்க மாமன் பெரிய கோடீஸ்வரன் போது அதையும் பார்க்க போகிறாரு. நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் அப்படி இப்படின்னுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சார் சம்பளம்லாம் கொடுக்கணும்ல சார் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஓ இன்னைக்கு தான் சம்பளம் நாளா? சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் போகும்போது எல்லோரும் சம்பளம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. வேலை முடியுது. வேலை முடிஞ்சோன்னே எல்லாருமே சம்பளம் கொடுக்குறாங்க. சாயந்தரம் கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நான் டிவியை வாங்கிட்டு போனவர் வந்து டிவியை போட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு டிவியை போட்டு பார்க்காரு. போட்டோன்னே டமார்னு வெடித்து அவருக்கு டிவியில் எல்லாமே வந்து உடஞ்சி அந்தந்த பாகங்கள் எல்லாமே அவர் தொண்டை அங்கங்கே அது வந்து ஏறிடுது. ஏறினோன்னே அவருக்கு ரொம்ப ரொம்ப முடியாமல் போயிடுது. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. அங்கே போகும்போது சொல்கிறாங்க ரொம்பவே உடம்பு வீக்னஸ் ஆகிருக்கு. தக்காளி சட்னி எல்லாமே வெளியே போயிடுச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து மேல் சிகிச்சைக்கு போகணும் அப்படி அப்படிங்கும்போது போலீஸ் என்கொயரி வரணும்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வராங்க. இந்த விபத்து எப்படி நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு விசாரிக்கல. ஒரு டிவி ஒன்று புதுசாக வாங்கியிருந்தேன். எங்கே வாங்கியிருந்தேன் இங்கே அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபர்னிச்சர் கடையில் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அவங்க கேரண்டி கார்டெலாம் 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன டிவி? கம்பெனி டிவியா லோக்கலா அப்படிங்கிறாங்க. கம்பெனி டிவி தான் சார் அப்படின்னு. கம்பெனி டிவியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது சரி அது சொந்தமாக வேறு என்ன தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் வாங்கிட்டு டிவியை போட்டோன்னே வெடிச்சிருச்சு சார் அப்படி இப்படிங்கிறாங்க. கம்பெனி டிவிலாம் அப்படி ஆகுமா அப்படி அப்படிங்கும்போது தெரில சார் அப்படிங்கும்போது சரி அது சம்மந்தமான ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஆய்வு பண்ண சொல்கிறாங்க. ஆய்வு பண்ணும்போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அந்த பொருள் வந்து தரமான பொருள் கிடையாது, அந்த பொருள் வந்து டூப்ளிகேட் பொருள் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் வந்து மறுபடியும் இப்போ இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த பொருள் டூப்ளிகேட் பொருளுங்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது சார், கம்பெனி பொருள் தான் சொன்னாங்க. நான் கம்பெனி ரேட்டு போட்டு தான் இது பண்ணேன். பில் கூட என் பையன்கிட்ட இருக்குது, நான் வேணால் தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வச்சு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நேராக போலீஸ் வந்து சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட, உங்கள் அப்பாட்ட நாங்கள் ஒரு பெட்டிஷன் வாங்கணும், பெட்டிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரி சார் நானே பெட்டிஷன் கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபரோட பையன் வந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி ஸ்டேஷனில் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்தோன்னே ஸ்டேஷன்லேருந்து நேராக மனோஜ் கடைக்கு போகிறாங்க. மனோஜ் கடைக்கு போயிட்டு இங்கே ஓனர் யார் அப்படிங்கிறாங்க. நான் தான் சார் ஓனர் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, இங்கே பூரா நீங்கள் வந்து டூப்ளிகேட் பொருள் தான் வைக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நம்ம கடையில் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, எல்லாமே தரமான பொருள் தான் வைப்போம், அதுவும் கம்பெனி பொருள் தான் வைப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இதில் ஏமாற்றின 2 ஸ்டாஃப்க்கும் கூட உள்ள ஒரு ஆளுக்கும் திருதுன்னு முழிக்காங்க. ஆகா நம்ம மாற்றினது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பொருளை நாங்கள் செக் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. தாராளமாக செக் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. பின்னாடி பாருங்கள் அது சம்மந்தமான ஆய்வாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னா ஒவ்வொரு பொருளாக பிரித்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது சார் இது எல்லாமே டூப்ளிகேட் சார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா மனசு ரொம்ப ஷாக் ஆகிடுது. டூப்ளிகேட்டா அப்படிங்கிறாங்க. அந்த புல்லை பாரியா அப்படிங்கிறாங்க. புல்லை பார்த்தோன்னே ஆமாம் சார் இது எங்கள் கடை புல் தான் அப்படிங்க. நீ தான் டிவியை கொடுத்தியா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கும் டூப்ளிகேட் டிவி தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. சார் நான் டூப்ளிகேட் டிவியை விற்கல சார், நான் எல்லாமே ஒரிஜினல் பொருள் தான் சார் வாங்குவேன், இந்த கம்பெனியில் தான் சார் வாங்குவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த கம்பெனியில் தான் வாங்கியா? என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. என்ன சார் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு. உனக்கெலாம் என்னடா மரியாதை? கம்பெனி பொருள் வைக்காமல் டூப்ளிகேட் பொருள் வச்சு விற்றுருக்க. இதே இடத்துல வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஒரு கடை ஒரு ஆள் வச்சுருந்தாரு, அவர் ரொம்ப தரமாக நடத்தினார். நான் கூட என் வீட்டுக்கு அங்கே வந்து பொருள் வாங்கியிருக்கேன். ஆனால் நீ வந்து வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சான், ஆனால் நீ வந்து தரமற்ற பொருளை விற்று மக்களை ஏமாற்றிட்டு இருக்க, மக்களை வந்து சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கியோ, நான் உன்ன மாதிரி ஆளை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளில வா அப்படிங்கிறாங்க. சார் எதுக்கு சார் வெளியே வரணும்? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாணி, நீ அரெஸ்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவங்க கடையை சீல் வச்சிடுறாங்க. சீல் வச்சுட்டு எல்லா ஸ்டாஃபையும் வெளியேற்றிடுறாங்க. அப்போ வேலை பார்க்குற ஒரு ஆள் சொல்கிறாரு, டேய் நீங்கள் 2 பேரும் பண்ணது நம்ம ஓனர் வசமாக மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. டேய் அவன் பெரிய பணக்காரன், இப்போ அவன் பணத்தை கொடுத்து வெளில வந்துடுவான். இப்போ நம்ம இந்த பொருளை மாற்றுறதுனால நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், நம்மளும் செட்டில் ஆகிடலாம், சரிதானே வருது, எதனாலும் நம்ம மாங்காய் ஓனர் மாட்டிப்பான் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மனோஜை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு கொண்டு விசாரிக்காங்க. விசாரிச்சுட்டு நீ எந்த கம்பெனியில் பொருள் வாங்கின வச்ச அப்படிங்கிறாங்க. சார் உண்மையிலே நான் வந்து தரமான பொருள் தான் சார் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு செக் பண்ணி பார்த்ததில் போலி பொருள்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ எந்த கம்பெனியில் வாங்கினேன் அந்த கம்பெனி விசாரிச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு கம்பெனி சொல்கிறாங்க. அங்கே ஆய்வாளர்கள்லாம் அங்கே போகிறாங்க. இந்த மாதிரி பொருளை பூரா செக் பண்ணுறாங்க. எல்லாமே தரமாக இருக்குது. அப்போ ஏன் சார் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் டீலர் ஒரு ஆள் மனோஜ்னு ஒரு ஆள் இருக்கார், இந்த இடத்துல ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் உங்கள்கிட்ட தான் பொருள் வாங்க வரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிற, எங்கிட்ட தான் வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் தரமில்லாத பொருளை கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் அப்படிலாம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் கடையில் தான் வாங்கினேன் வச்சேன்னு சொல்கிறாரு. அவங்க கடையில் வந்து டூப்ளிகேட் பொருள் நிறைய இருக்குது.
அது போக வந்து நீங்கள் தான் கொடுத்தீங்களா வச்சுக்கலாங்கும்போது, இல்லை சார் அப்படி பண்ணவே இல்லை அப்படிங்கும்போது கம்பெனிக்காரங்க ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. மேனேஜர் வந்து ஓனர் தெரியப்படுத்துறாங்க. சார் அந்த மாதிரி மனோஜ்னு ஒரு புது டீலர் இருக்கார்ல சார், அவர் வந்து நம்ம பொருளை வந்து டூப்ளிகேட்டுங்கிறாராம். அதை யாரோ வாங்கிட்டு போயிருப்பாங்க போல், அந்த டிவி வெடிச்சிருச்சான். அவங்களுக்கு ஏதோ ஒரு சேதம் ஆயிடுச்சான். சேதமானோன்னா போலீஸ் விசாரிக்கல, நம்ம வந்து தான் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு மைனஸ் ஆகுது சார் அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜால தான் வந்து நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குது, அதனால் மனோஜ் மேலே மன நஷ்ட வழக்கு போடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு லீகல் அட்வைசர் வர சொல்லி அதுக்குள்ள வேலைகளை பார்க்குறாங்க. இங்கே மனோஜ் விசாரிக்கும் போது, ஒழுங்கு மரியாதை சொல்லு, இந்த டூப்ளிகேட் பொருள் எங்கே வாங்கினா வச்ச அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது சார் அப்படிங்க. ஒன்றுமே தெரியாமல் உன் கடையில் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீ தானே கொண்டு வந்து உன் கடையில் தானே வந்திருக்கு வச்சிருக்கு பொருள் அப்படி அப்படிங்கிறாங்க. சார் நான் வந்து கம்பெனியில் வாங்குவேன் சார், ஆனால் வாங்கி அப்படி விற்றுருவேன், நாங்கள் பொருள் எனக்கு எப்படி மாறிச்சுன்னு தெரில சார், வைக்கல சார் அப்படிங்கிறாங்க. அப்பவும் கூட அவருக்கு சிந்தனை இல்லை, நம்ம தானே கடைசியாக வந்து 2 ஸ்டாஃப் அனுப்பி விட்டு பொருளை வாங்கிட்டு வர சொன்னோம், அவங்க ஒரு வேளை மாற்றிப்பாங்களா அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு சுத்தமாகவே இல்லை. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சார் ரைட், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, பாதிக்கப்பட்டவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நான் உன்னை ரிமாண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் என்ன ரிமாண்ட் பண்ண போகிறீங்களாண்ணே? ஏன் தெரியுமா சார், ஒரு பட்டதாரி, 1க்கு 4 டிகிரி படிச்சிருக்கேன், நான் பெரிய கோடீஸ்வரியை கட்டியிருக்கேன், என் பொண்டாட்டி வேறு வந்து மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரி சார். மலேசியாவில் கோடீஸ்வரியா? உன்னைய பார்க்க அப்படி நீ கோடீஸ்வரியை கட்டின மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் என்னை பார்க்க உங்களுக்கு அப்படி தெரில, மலேசியாவிலே பெரிய கோடீஸ்வரி சார் என் பொண்டாட்டி, அவங்க அப்பாங்க பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த சூழ்நிலையிலே இப்போ ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா. ஜெயிலில் இருக்காரா? அப்படின்னு அங்கேயும் சீட்டிங் பண்ணிட்டு தான் அலையாரா அவங்க மாமனார் அப்படிங்கிறாங்க. அது சொன்னால் விசாரிக்கணும், உங்கள் வீட்டம்மா வர சொல்லு அப்படிங்கிறாங்க. சார் என் வீட்டம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா வீட்டம்மா வந்து என்னை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி, இது விளையாட்டு கதை கிடையாது சரியா? உன் கடையில் ஒருத்தன் பொருளை வாங்கியிருக்கான், அது வெடித்து அவனுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அவன் இன்றைக்கோ நேற்றுக்கோன்னு இருக்கான், அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால், போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால் நீ வந்து காலத்துக்கு வெளியே வர முடியாது சரியா? இப்போ உன் பொண்டாட்டி வர சொல்லு, உன் பொண்டாட்டி பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படிங்கிற, எப்படி நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஏது தொழில் பண்ணுறீங்க, எல்லாமே விஷயமும் தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே சார் அதெல்லாம் வேண்டாம் சார், தெரிஞ்சுன்னா என் பொண்டாட்டி அவங்கள வாழ மாட்டா சார் அப்படிங்கிறாங்க. டே உங்களை அட்ரஸ் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே அட்ரஸ் சொல்கிறாங்க. நேராக ரோகிணி பார்லருக்கு போகிறாங்க. அம்மா அந்த ஓனர் ரோகிணி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஓனர் சொல்கிறாங்க. அவங்க ஓனர் இல்லையா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வேலை தான் பார்க்கா அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன் ஓனர்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஓ இப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறாங்களா மேடம், சாருங்க பாருங்கள், அந்த ரோகிணி பொண்ணு இந்த ஏற்கனவே இந்த பார்லர் வச்சிருந்துச்சு, அதை வித்துருச்சு, என்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு ஒரு வருஷமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சார் நான் வேலை தான் சார் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் புருஷன் தரமில்லாத பொருளெல்லாம் விற்றுருக்கான் கடையில், டூப்ளிகேட் பொருளை வச்சு, அதனால் வாங்குறவருக்கு இப்படி ஒரு விபத்து ஆகி போச்சு, அவருக்கு உடம்புக்கு முடியாமல் அவர் இக்கட்டான சூழ்நிலையில் ஐசியூவில் இருக்கார். ஏன்னா அது சொன்னால் விசாரிக்கணும்னு போலீஸ் விசாரிக்கையில் கனடாவிலேருந்து மலேசியாவிலேருந்து பொண்ணை தான் கட்டியிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க போல், அதனால் ஒன்றா இன்ஸ்பெக்டர் விசாரிக்கணுங்காரு, நேராக ஸ்டேஷனுக்கு வாம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ நம்ம ஒன்றவங்களாம் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எதனாலும் ஸ்டேஷனுக்கு வாம்மா அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போயிட்டு சார் நல்லா இருப்பீங்க சார், என் வீட்டுக்காரர் அந்த மாதிரி செய்வது கிடையாது சார், அவர் ஒரு வெகுளி சார் அப்படிங்கிறாங்கம்மா. அதெல்லாம் தெரியாது, பொருளை டூப்ளிகேட் பொருளை வாங்கி வச்சுக்கிறோம் வெகுளியாம்மா, ரொம்ப தெளிவாக இருந்திருக்கான், இவன் அதிக லாபம் சம்பாதிக்கணும், மக்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணியிருக்கான். அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, டேமேஜ் ஆகி ஒருத்தனுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பாதிக்கப்பட்டவங்க தான் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்டு. ஒன்று அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் செட்டில்மெண்ட் கொடுத்து பெட்டிஷனை வாபஸ் வாங்குவீங்க, இல்லை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து வணக்கம் போட்டு பேசுகிறாங்க. எம்மாங்க பாரு, உன் புருஷன் வந்து தரமான பொருளை கொடுக்காம டூப்ளிகேட் பொருளை கொடுத்துட்டான், அதுபோக கல்யாணத்துக்கு சீர்வரிசை நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்கள் சொந்தக்காரங்க, எதுக்கு அந்த சீர்வரிசையும் உங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தர் தந்திருக்காரு, அந்த பொருள்லாம் டூப்ளிகேட்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தெரிஞ்சுன்னா எங்கள் பொண்ணை வச்சு வாழ மாட்டாங்க சொந்தக்கார பிள்ளை, அதனால் சரி வராது, நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பீங்க, எங்கள் குடும்பத்தில் ரொம்ப மோசமான நிலை போயிட்டுருக்கு, இப்போ என் வீட்டுக்காரர் உள்ளே போயிட்டாருன்னா நாங்கள் அந்த குடும்பத்திலே இருக்க முடியாது, வைக்க முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க. நான் வேறு வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன், அதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தே ஆகணும், எஃப்ஐஆர் போட்டே ஆகணும், நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொன்னால் என் குடியுரிமையும் விசாரிப்பாங்க, வைப்பாங்க, என் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாமாங்க, நான் ரொம்ப மாட்டிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க கரெக்டாக இருந்தால் காமிக்க வேண்டியதானே, அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அப்பா இந்த நிலமையில் இருக்காங்க, நான் பெட்டிஷன் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோங்க பணம் வேணும், உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துங்க பொருள் வாங்கினீங்க, அது டபுள் மடங்காக தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் டபுள் மடங்காக தந்துடுவீங்க, எங்கள் அப்பா இந்த நிலமையில் இருக்கார், அவருக்கு எதாவது ஆகிட்டுனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டல் கூட போங்க, நான் வந்து ஃபீஸ் கட்டிக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி வராதுங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ் வந்து எங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ் சொல்லி தான் அனுப்புனாங்க, அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க, நீங்கள் வாபஸ் மட்டும் வாங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் வாபஸ்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல.
நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அப்போ ரோகிணிகிட்ட கேட்குறாங்க விஜயா, என்னம்மா ரொம்ப சோகமாக இருக்க, மனோஜும் நீ வரக்காங்களே நேராயிட்டம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா அழுற அப்படிங்கிறாங்க. ஆண்டி கொஞ்சம் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அழுதுகிட்டே விஜயா வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போகிறத மீனா பார்த்துடுறாங்க. மீனா பார்த்தோன்னே முத்துட்டு சொல்கிறாங்க, எங்கே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே அழுதாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜுக்கு ஒன்றும் சண்டையா அப்படிங்கிறாங்க. மனோஜ் இன்னும் வரவே இல்லை, நான் ரோகிணி அழுதாங்க, அழுத பின்னாடி வந்து அத்தையை வந்து என்னென்னு கேட்கும்போது அத்தையை ரூமுக்குள்ளே கூட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்னென்னே தெரியல, சரி ரைட்டு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் விடு அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் இன்னும் வரலை, ரோகிணி அழுகிறாங்க, அத்தையை கூட்டி போயிருக்காங்க, இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்களா அப்படிங்கிறாங்க. மீனா நீ தானே சொல்லுவேன் அடுத்தவங்க விஷயத்தில் தலை விடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க விஷயத்தில் இருக்கட்டும் விடு அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒன்றா நம்மளுக்கு தானங்க முதல்ல பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ஏன் பாதிக்க போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. சரி நான் அவனுக்கு ஃபோன் அடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. இங்கே சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்ட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா அப்படிங்கிறாங்க. எங்கே இன்னொரு வாட்டி அடித்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப் தான் வருது வேணா அப்படிங்கிறாங்க. உடனே ரவிக்கு ஃபோன், ரவி கதவை போய் தட்டுதார். ரவி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வெள்ளவா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியும் வராங்க. என்ன முத்து அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க எல்லோரும் மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு கூட்டி போய் சொல்லுதார். மனோஜை காங்கலை, ஆனால் அவன் பொண்டாட்டி அழுதுகிட்டே வந்து அம்மா வந்து ரூமுக்கு கூட்டி போயிட்டானான், அப்பா தூங்கிட்டார், என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ நான் மனோஜுக்கு வேணா ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ரவி 2 ஃபோன் என் வீட்டுக்காரர் அடித்தார், மனோஜ் சுவிட்ச் ஆஃப்னு தான் அப்படிங்கிறாங்க. சரியா நீ நான் அடிச்சு பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ரிங் போகுது. ஹலோ அப்படிங்கிறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா நான் இந்த ஸ்டேஷனில் இருக்கேன்டா, உடனே வீட்டிலேருந்து வந்து எப்படியாவது என்ன கூப்பிட்டு போயிருங்கடா, நல்லா இருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே இரு வரான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மனோஜ் வந்து போலீஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவன் என்னடா பண்ணான் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. உடனே டேய் நான் வந்து போலி பொருளை விற்றேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்கடா அப்படிங்கிறாங்க. போலி பொருள் விற்றியா அப்படிங்கிறாங்க. உடனே நான் விற்கலடா அப்படி இப்படின்னு இருக்கும்போது போலீஸ் என்ன ஃபோனை வச்சா பேசிகிட்டு இருக்கா, ஃபோனை வாங்க அப்படின்ட்டு ஃபோனை வாங்கிடுறாங்க. உடனே மனோஜ் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு முத்துட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, அவன் போலி பொருள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டானா, வீட்டில் தான் திருட்டுத்தனம் பண்ணிட்டானு சொன்னால் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கையில் நம்மளை தச்செல்லாம் எழுந்துச்சி வராங்க. வீட்டில் யாருமே இல்லை. அப்போ எல்லாருமே எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி பார்த்து வராங்க. இவங்க எல்லாம் மொட்டை மாடின்னு இருக்காங்க. அப்போ என்னடா ஆச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது நம்மள்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் கண்ணை காமிக்கிறாங்க. டேய் என்னதான் ஆச்சு அப்படி ஒன்றுங்களப்பா அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க, எப்பா அங்கே பாருங்கள் முத்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறான், ஆனால் எனக்கு இந்த சூழ்நிலை சொன்னால் தான் சரின்னு படுதுப்பா. மனோஜ் வந்து போலீஸில் இருக்கானாம்பா, போலீஸ் ஏதோ பிடிச்சிட்டாங்களா, அவனை ஏன்டா போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கடையில் போலியான பொருட்களை விற்றான்னு சொல்லிட்டு கடையும் சீல் வச்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், அதனால் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. என்ன கடையை சீல் வச்சுட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா கடையை சீல் வச்சுட்டாங்களாம், சீல் வச்சுட்டு அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், ஸ்டேஷனில் வச்சுருக்காங்களாம். மனோஜ்கிட்ட பொருள் வாங்கினவங்களுக்கு அது ஏதோ அந்த பொருள் வெடித்து டேமேஜ் ஆகிடுச்சான், உடல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சான், அதனால் ஐசியூவில் இருக்காங்களாம். அவங்க இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று இருக்காங்களா, அதனால் மனோஜ் வெளியே விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் வீட்டிலேருந்து யாராவது வரணும், வீட்டிலேருந்து வந்து உடல்நலம் சீராக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டோன்னா அவங்க ரிமாண்ட் பண்ண கூப்பிட்டு போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தெலாம் என்கிட்ட யாருமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. இது சம்மந்தமாக இப்போ தான் எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்கிட்ட சொல்லணும்னு யாருமே உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்போ உனக்கு உடம்பு நல்லா சரியில்லை, மனோஜ் வந்து வரலைன்னு சொல்லிட்டு மீனா சொன்னான். அப்போ ரோகிணி அழுதுகிட்டே வந்து அம்மா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்களாம். இதை என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ரவிட்ட கூப்பிட்டுடா அவங்க வரக்காங்களா, அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது, நீ அடிச்சு பாடுறான்னு சொல்லி தான் எங்கள் கூப்பிட்டு வந்தோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அவங்க ரோகிணி கதவை உரி வரைக்கிறது, கதை தட்டுதாங்க ரோகிணி ரொம்ப, யாரோ கதை தட்டுதாங்கன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்காங்க. அண்ணாமலை என்னங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க வா மனோஜுக்கு இப்படி ஆயிருக்கு எனக்கு சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க. எங்கே என்னச்சின்னே தெரில, அவன் தப்பே செய்யலைங்க, தப்பே செய்தவங்கள போலீஸ் கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தப்பே செய்யாதவங்கள போலீஸ் இப்படி கூட்டி போவாங்க, உங்களுக்கு இன்னும் வேறு வேலை இல்லையா, பொருள் வந்து தரமான பொருள் இல்லை, போர்ஜரி பொருளை விற்றேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான், அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களாம். அது சம்மந்தமாக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவனை ரிமாண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் கதவை அடைச்சிக்கிட்டு இருந்தால் வெளியே உலகத்துக்கு யாருக்கும் தெரியாதா, பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் உலகமே இருந்துட்டு இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்குமா, அது மாதிரிலாம் இருக்குது. அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணும்ல. ஆனால் அவன் மோனை வந்து சூப்பராக வளர்த்துருக்க விஜயா, வீட்டுக்குள்ளே தான் வந்து களவாணித்தனம் பண்ணிட்டு கிடந்தான், திருடித்தனம் பண்ணிட்டு கிடந்தான். இப்போ பாரு ஊரையே கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். தரமற்ற பொருட்களை கொடுத்தா யாருக்கு என்ன ஆகும்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அந்த தரமற்ற பொருளை கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு ஆயிடுச்சா, அப்படி கஷ்டம் அவனுக்கு என்னது அப்படிங்கிறாங்க.
ஏங்க நீங்கள் தானங்க சொன்னீங்க இந்த மாதிரி வீட்டில் உள்ள பணம்லாம் கொடுக்கணும் வைக்கணும்னு சொன்னோன்னே என் பிள்ளை வந்து இப்படி இறங்கினாலாவது கொடுத்துடலாம் நினச்சி தான் பண்ணிட்டானு நம்ம தெரில அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ண மாட்டார் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார் நீ தான் உன் புருஷனை மெச்சிக்கணும் பாரு, இந்த மக்கள் எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி போர்ஜரி பொருளை விற்க ஆரம்பிச்சிட்டான். நான் டிவியில் பேப்பரில் எங்கேயோ ஒன்றை பார்த்துருப்பேன், ஆனால் என் கூட பிறந்தவன் எந்த வீட்டில் இருந்துக்கிட்டு மக்களை ஏமாத்துறான் வைக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாக இருக்குது. அவன் முகத்தில் முழிக்கவே பிடிக்கல வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை விஜயா சொல்கிறாங்க ஏங்க இந்த பேசலாம் இருக்கட்டும், முதல்ல மனோஜ் எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை சொல்கிறாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு நம்ம அது வீடு கிடையாது, நம்ம போய் பேசி பார்ப்போம், இவன் மேலே தப்பு இல்லைன்னா நான் வருவேன், நியாயமாக இருந்தால் மட்டும்தான் நான் வருவேன், இந்த மாதிரி போர்ஜரி பண்ணுறதுக்கு நான் வரல அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையில நான் வரல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க மாமா அவர் தப்பு பண்ணார் வைப்பாருன்னு நம்மளுக்கு தெரியலை, உறுதியாக சொல்கிறது வந்து கோர்ட்டு தான், நம்ம அதுக்கு முன்னாடி அவர் வந்து செஞ்சுட்டா நம்ம சொல்ல முடியல மாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, உனக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்க, உன் நகையை எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மாவையோ எங்கள் அம்மாவையோ எவ்வளோ குறை சொன்னான், அப்படி இருக்கும்போது இந்த போர்ஜரி பொருள் விற்றுருக்க மாட்டானா அப்படிங்கிறாங்க. அங்கிள் அவர் அப்படி பண்ணதவர் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு உன் புருஷன் நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, என் பிள்ளையா இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான், முத்து தப்பு செஞ்சாலும் தப்பு தான், ரவி தப்பு செஞ்சாலும் தப்பு தான், யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். என்ன மனோஜ் வந்து வரமுறை மீனி பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரேப்பா இந்த ஒரு வாட்டி அவனை என்னென்னு பார்ப்போம்பா அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம்பா அப்படிங்கிறாங்க. முத்து நீ சொல்கிறதுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காரில் போகிறாங்க, 2 காரில் போகிறாங்க. இப்போ எங்கே இறங்குறாங்க, மனோஜ் பார்த்துட்டோன்னே விஜயா ரொம்பவே அழுகிறாங்க, ரோகிணியும் அழுகிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க இது என்ன வீடு அவங்க வீடு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் என்ன விஷயமா சார் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமகிட்டலாம் சொல்லி தானே அனுப்புனேன், உங்கள் மருமக வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் வந்து தரமற்ற பொருட்களை வந்து விற்றுருக்காரு, அதனால் கடையை ஆய்வு பண்ண பார்க்கும்போது நிறைய போர்ஜரி பொருள் இருந்துச்சு, ஏன்னா அதையும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், எடுத்து வந்திருக்கோம். அது போக வந்து ஒரிஜினல் பொருளையும் ஆய்வு பார்த்தோம், ஆய்வு பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சு போச்சு அவன் லட்சணம், ஏன்னா இந்த கடையில் தான் அவர் வாங்கியிருக்காங்கிறது புல்லிருந்து எல்லாமே வச்சுருக்காரு, பெட்டிஷன் கொடுத்தவரும் பெட்டிஷன் வாபஸ் வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து இவரை நாங்கள் வந்து ஜெயிலில் கொண்டு அடைக்கிறோம், நீங்கள் ஜாமீன் போட்டு எடுப்பீங்களா இல்லை கேஸை வந்து நீங்கள் ஜெயிச்சு வெளில கொண்டு வருவீங்களா அது உங்கள் விருப்பம், நாங்கள் எஃப்ஐஆரை போட்டோம், இப்போ ரிமாண்ட் பண்ண போகிறோம், நீங்கள் அவங்க பெற்றோர்னு வந்திருக்கீங்களா கையெழுத்து போட்டு அவன் மேலே எந்த துரும்பு கூட போடலைன்னு சொல்லிட்டு கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்லுவாங்க நான் கையெழுத்தே போட மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் அதுக்கும் கையெழுத்தே போட மாட்டேங்கன்னா அதுக்கு ஒரு நடைமுறை இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், ஆனால் அவங்க பையன் தப்பு பண்ணியிருக்கான், உண்மையான ஆள் கிடையாது, உண்மையான ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, பிள்ளைய ஒழுங்காக வளர்த்தா அவன் அம்மா எப்படி தப்பு செய்கிறான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. பார்த்தியா விஜயா, தெருவில் போகிறவங்கலாம் வந்து உன்னை குறை சொல்கிற அளவுக்கு என்ன குறை சொல்கிற அளவுக்கு இருக்குது, இதனால தான் படித்து சொன்னேன் மனோஜுக்கு வந்து பொறுப்பு வருது அளவுக்கு உண்மையாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்னேன், நீ வந்து என் பிள்ளை நிறைய டிகிரி படிச்சிருக்கான், அவன் நெளிஞ்சு புழிஞ்சு வேலை பார்த்து அப்படி இப்படி பண்ணிடுவான் பெரிய ஆளாயிடுவான்னு சொல்லி எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணி சொல்லி கொடுத்த, அவன் செய்ய நீ அவனுக்கு பக்குவமாகவும் அவனை பாதுகாத்த, இப்போ பாரு எந்த நிலமையில வந்து நிற்காம பாரு அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. வந்துட்டு போலீஸு கேட்குறாங்க சார் இப்போ அரெஸ்ட் பண்ணவர் வந்து போலி பொருட்களை விற்று வராமல் அவரை நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இப்போ எடுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை பார்த்த மனோஜ் சொல்கிறாரு நீ ஏன் அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்கள் மேலே எல்லாருமே நான் கேஸை போட வைப்பேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கேஸை போடுறதெல்லாம் இருக்கட்டும், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அது போக அந்த கம்பெனி பேரை நீங்கள் கெடுத்துருக்கீங்க, ஒரிஜினல் பொருள் விற்கிற கம்பெனியை வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் பொருள் அங்கேருந்து தான் வாங்கினேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்கவுங்க மேலே மானநஷ்ட வழக்கு போட்டிருக்காங்களா, அதை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன என் மேலே மானநஷ்ட வழக்கு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா, அவங்களே ப்ரெஸ் மீட் வச்சு தான் வந்து உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க, அது சம்மந்தமாக கேள்வி கேட்டு முடிச்ச பிறகு தான் நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம், உங்கள் மேலே கம்பெனிக்காரங்களும் கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் போலீஸ் சொல்லிட்டாரு கம்பெனிக்காரங்க கேஸ் போட்டாங்க, சிவில் கேஸ் போட்டாங்களா, இன்னும் காலத்துக்கு நீ அவ்வளோதான், கம்பெனிக்காரன் இத்தனை கோடி ரூபா வேணும்னு கேட்பான், எனக்கு இத்தனை நஷ்டமாயிரு மானமாகி போச்சு, எத்தனை கோடி ரூபா வேணும்னு கேட்பான், இவ்வளோ காலமும் நீ ஊழல் பொருள் விற்று சேர்த்து வச்சிருப்போம்ல அந்த சொத்துலேருந்து கொடு சரியாக வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க சார் அவன் உழைச்சி ரூபா கூட வீட்டுக்கு கொடுக்கல, அப்படி இருக்கும்போது இப்படி போர்ஜரி பொருள் விற்பான் இப்போம்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் வந்து செய்தியில் எல்லாத்துக்குமே வருது. இதை வந்து அந்த ஏமாத்து பொருளில் மாற்றி வச்ச பசங்களுக்குலாம் இது பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஓனர் நம்மளை எப்படிலாம் வேலைக்கு வாங்கினா, சாதாரண ஒரு அயன் பாக்ஸ் தந்துட்டு உன் சம்பளத்தை கழிப்பேன் அப்படி இப்படின்னா பாரு இவங்க கடைசியில் கம்பி எண்ணு தான் அல்வா அவங்க அல்வா தின்னுட்டு இருக்கான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் ஜெயிலில் இருக்கிறாரு. ஜெயிலில் பார்க்க போகிறாங்க ரோகிணி. இந்த சூழ்நிலை வீட்டில் இருந்து யாருமே பார்க்க போகல. இங்கே முத்துக்கு மனசே கேட்கல. அப்போ ஸ்டாண்டில் போய் பேசிகிட்டு இருக்காரு.
மனோஜ் வந்து சின்ன சின்னதாக பண்ணுவான். ஆனால் இந்த அளவுக்கு பொருளை விற்கிற அளவுக்கு வாங்கி விற்கிற அளவுக்கு உனக்கு மைண்டு கிடையாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முதல்ல இருக்கட்டும் முத்து, முதல்ல உங்கள் அண்ணனை போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே கார் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 6 பேர் போய் பார்க்காங்க. உடனே மனோஜ் அழுறாரு. ஏன் அழுற அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் எப்படியாவது எடுத்துடுறா அப்படிங்கிறாங்க. ஏன் உன் பொண்டாட்டி பக்கம் வந்தாலும் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. அவளுக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாதுடா அப்படிங்கிறாங்க. இந்த தான்ப்பா சொல்லுவேன், என் பொண்டாட்டி வந்து பெரிய பணக்காரி, அவள் வந்து மலேசியாக்காரி, அவளுக்கு தெரியாத விவரமா அப்படிங்கிறாங்க. டேய் அவளுக்கு இந்தியாவே கிடையாது, அவளுக்கு இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு விவரம் தெரியுமான்னு தெரில இந்திய சட்டத்தை பற்றி, அதனால் உனக்குன்னா தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன முட்டாளும்பியப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ தம்பி நீ தானே உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதானே நான் உள்ளே போனால் உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி அந்த பொருள் மாறிச்சு அதை பற்றி சொல்லு, நான் அதை கண்டுபிடிக்க பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சின்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு எதுவுமே தெரியாதுடா அப்படிங்கிறாங்க. எதுவுமே தெரியாது, நீ காலையிலேருந்து என்ன செய்வ அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, காலைல போவேன், கடையில் எல்லாரையும் வேலை பார்க்க சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவேன், அதுக்கப்புறம் எந்திரிப்பேன், அப்புறம் மதியம் வயிறு பசிக்கும் சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குவேன், அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீ ஒரு வியாபாரம் பக்கம் அங்கே போகல, தின்னுட்டு சாப்பிட்டு ஏசியில் தூங்குறது தான் அங்கே போயிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு இருக்காரு. சரி சார், சரிடா வேறு எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிறாங்க. கடைசியாக பொருள்லாம் இப்போ வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் பொருள் வாங்கினேன், என்கிட்ட 2 பேர் ஸ்டாஃப் இருக்காங்களா, அவங்கள அனுப்பி தான் என்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் அதை குறிச்சிக்கிறாரு. குறிச்சிட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனி தான் போனாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நேராக கம்பெனியில் போய் கேட்குறாங்க, 2 பேரும் இந்த பொருளை வாங்கினாங்களா கடைசி அப்படிங்கிறாங்க. அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நம்பர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பரை போய் டைரியில் மனோஜ் டைரியில் போய் எடுக்காரு. எடுத்துகிட்டு நேராக வந்து அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து பொருள் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஃபர்னிச்சர் கடை பொருள் ஒரிஜினல் பொருள் இருக்குன்னாங்க, அது என்ன ரேட்னாலும் எனக்கு வாங்கிக்கலாம், எனக்கு ஒரு 75% இதில் தாங்க, நீங்கள் 25% லாபம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்து மாஸ்க்கை போட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு சரி நீங்கள் கேஷாக கொண்டு வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸுக்கும் தகவல் சொல்லிடுறாரு முத்து நைஸாக. இந்த மாதிரி சார் அந்த பொருள் வாங்குறதுக்கு இந்த பொருளை ஏமாத்துனது இந்த பசங்க தான், வேலை பார்க்குற பசங்க வந்து பொருளை மாற்றி வச்சுட்டு டூப்ளிகேட் பொருளை அவங்க கொண்டு வச்சுருக்காங்க. இதனால் எங்கள் அண்ணன் மேலே நீங்கள் கேஸ் போட்டீங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுத்த முடியும் நாங்கள் சொல்லிட்டு தகவல் அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் எல்லாத்தையுமே அந்த இதை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பொருட்களை பூராமே எடுத்துடுறாங்க. எடுத்து எல்லா பொருளையுமே ஸ்டேஷன் கூட்டி போயிடுறாங்க. அங்கேருந்து தகவலை சொல்லி ஹையர் ஆஃபீஸர் மூலமாக தகவலை வந்து ஜட்ஜிட்டு சொல்கிறாங்க. ஜட்ஜிட்டு சொன்னோன்னா மனோஜை வெளியே விடுறாங்க. வெளியே விட்டோன்னா மனோஜ் ரொம்ப நன்றிடா அப்படிங்கிறாங்க. இதில் என்னடா இருக்குது, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குது, நீ இந்தளவுக்கு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன் கூட வேலை பார்க்குறவங்கள உன்னை ஏமாற்றிருக்காங்க, அந்தளவுக்கு நீ இருந்திருக்க, தொழில்னா தொழிலாக பாரு அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பா அப்படின்னு சொல்லி அழுறான். தயவுசெய்து தூர போயிரு, இவ்வளோத்துக்குள்ளே கேனையனாக இருக்க, இப்படி கேனையனாக இருக்கும்போது தான் நீ எல்லாச்சும் பண்ணுறாங்க. அந்த முத்தை நீ ரொம்ப எதிரித்தன்மையில் பார்த்தப்பாரு, முத்து வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொன்னால் நீ என்னவா இருப்ப, ரொம்ப மோசமாக இருப்ப. முத்து மட்டும் ஆதாரத்தை திரட்டி யார் இந்த தப்பு பண்ணா, உனக்கு இதுக்குன்னு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும் போது அதை நிரூபிக்க போய் ஜட்ஜ் உன்னை வெளியே விடுதாரு. இல்லை அப்படின்னா நீ ஒரு காலமும் வெளியேற மாட்டே, காலத்துக்குள்ளே தான் இருந்திருப்ப. சரியா? இப்போ ரோஹிணியை வந்து போலீஸ் வந்து அதிகாரிகள் வந்து குடியுரிமை இது வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீனும் உன் பொண்டாட்டியும் டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. எப்போ நான் இப்போ தானப்பா ஜெயிலேருந்து வந்திருக்கேன், ரோஹிணியை கொண்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி தெரிதுன்னு முடிக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்தியா தான், நம்ம வந்து சும்மையாவது மலேசியா நாட்டில் உள்ள பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் வந்து அவங்க டாக்குமெண்ட் கேட்குறாங்களே என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, வீட்டிலேருந்து யாரும் வராண்டா அங்கிள், நானே போய் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா ஒத்தியில் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போனால் இன்ஸ்பெக்டர் வணக்கம் போட்டுதாங்க. சார் இந்த மாதிரி எனக்கு வந்து மலேசியாலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, மாற்றி பேசுகிற, இந்தியானா டாக்குமெண்ட் காமி அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. என்னம்மா நீ ஸ்கூல் படித்ததுலேருந்து எல்லாமே இந்தியாவில் இருந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, உனக்கு உண்மையில் இந்தியா தானா அப்படிங்கிறாங்க. சார் நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே இந்தியா தான், அந்த பிறந்த சான்றிதழ் கூட பாருங்கள் நான் எங்கே பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அவன் சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் இந்தியன் தான் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்னா சார், யாராவது ஏதோ சொன்னாங்கன்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லாமல் அவன் புருஷனே அதை சொன்னான் ஃபாரின் லோனை போடணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நான் வந்து அங்கே எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் சார், அதனால் வந்து என்ன ஃபாரின் போடணும்னு நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி போய்ட்டோம் அப்படிங்கிறாங்க. எப்பா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்னம்மா ஸ்டேஷன் போய்ட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனில் போய் எனக்குள்ள டாக்குமெண்ட்லாம் கொடுத்தோம் அம்மா, பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு மலேசியா தானே ஓகேன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, முன்னக்கூட்டியே தகவல் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்கணுமா, நான் இந்த மாதிரி மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன், கல்யாணம் ஆயிடுச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீ லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருந்தோன்னா அவங்க இந்த மாதிரி என்கொயரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா நான் அதை மறந்துட்டேன், எனக்கு அது சம்மந்தமாக தெரியல, இப்போ நான் கொடுத்துட்டேன் இனிமேல் நீ விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க.
மனோஜ் ராமா நல்லுறாங்க. ரோகிணி, நீ என்ன வெளியெடுக்க ஒரு முயற்சியும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. மனோஜ், நானும் பெயில் எடுக்க வைக்கலாம் பார்க்க தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. பாரு, நான் முத்தை என்னலாமோ நினச்சா கூட முத்து தான் என்னை வெளியெடுத்திருக்கான் அப்படிங்கிறாங்க. முத்து நீ வெளியே எடுக்கலை, அப்படி எடுக்கிறது மாதிரி எடுத்து உன்னை இது பண்ணியிருக்கான், வச்சுருக்கான். ஆனால் இந்த திருட்டு கும்பலுக்கும் முத்துக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆமாம், எப்படி உடனே அவரால் கண்டுபிடிக்க முடியும், போலீஸாலேயும் கண்டுபிடிக்க முடியல, மூத்தாவை மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜுக்கு வந்து ஒரு கிறுக்கு மாதிரி ஒரு மைண்ட் வருது. உடனே டேய் முத்து அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. நீ எப்படிடா உடனே வந்து அந்த பொருட்களை மாற்றி வச்சவங்களை கண்டுபிடிச்ச? உடனே எப்படி கண்டுபிடிக்க முடியும், போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியல, அப்போ நீனும் உனக்கு அவனுக்கு என்னடா சம்மந்தம் அப்படி அப்படிங்கிறாங்க. டே முட்டாள், இது எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி சிந்திக்க கூட உனக்கு தெரியல, வைக்கல, நீ ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீனும் அவங்களும் சேர்ந்து தான் வந்து பண்ணியிருக்க, இப்போ அவங்கள மாட்டி விட்டுட்டு நீ வந்து நல்ல மாதிரி காட்டிக்கிற, நான் நல்லவே கூட நினைக்கிது எண்ணத்தில் உள்ளவன் நீ, நீ எப்படி என்ன காப்பாற்றுவ அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கூப்பிட்றாங்க. இல்லை உன்னைய நான் வந்து என்னமோ நினச்சின்னு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வழுக்காங்க. உன்னை காப்பாற்றுறதுக்கு அவன் அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கான், சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அவன் காரில் எண்ணெயை போட்டுக்கிட்டு 4-5 பேர் தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு வடக்கு இந்த கீழாந்தி எப்படி கண்டுபிடிச்சான், எது கண்டுபிடிச்சான்னு கூட இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நீ என்னமோ அவனை குறைச்சி பேசிகிட்டு இருக்க, அவன் கூட பிறந்த தம்பியில் நீ நல்லா இருக்கணும் மட்டும்தான் அவன் நினைக்கான். நீ அவனை என்ன வேணாலும் நினை, அவன் படிக்கலை வைக்கலை, அவன் பூக்காரி தான் கட்டியிருக்கான் வச்சுருக்கான், ஆணையாக்கும் பூனையாக்கணும், ஆனால் எல்லா வகையிலும் அவன் மேம்பட்டவன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உன்னை விஜயா சொல்கிறாங்க. மனோஜுங்க பாரு, நீ எந்த வகையில் நீ அவனை இது பண்ணாலும் சரி தான், இந்த வகையில் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை வெளில கொண்டு வரதுக்கு முத்து அவ்வளோ முயற்சி பண்ணான், அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. ஏன்னா நீங்களும் அவனும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாடுறா மனோஜ், நான் எல்லா விஷயத்திலும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், பண்ணிகிட்டு இருப்பேன், இன்னமும் பண்ணுவேன். ஆனால் இந்த விஷயத்தில் முத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறான்னா, அவன் வந்து உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு முழு முயற்சி பண்ணான், அதனால தான் நீ இங்கே இருக்க. இல்லைனா கண்டிப்பாக நீ ஜெயிலில் தான் இருந்திருப்ப, உனக்கு ஜாமீனே கிடைக்காதுன்னு சொன்னாங்க, போலி பொருள் விற்றா உனக்கு வந்து தண்டனை கண்டிப்பாக கிடைக்குன்னு சொன்னாங்க. அப்போ நீ நிரபராதியாக இருக்கான்னா முத்து தான் காரணம், முத்து மீனாட்டம் ஒரு மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா இவன் தான் நான் சொல்லுதேன் கேளு, மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. சாரி முத்து அப்படிங்கிறாங்க. என்ன சாரி கேட்கறதுக்காக சொல்லலை, நீ நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் கெடுக்கணும்னு நீ நினைக்கிற, நீ என்னத்தை சொல்ல அப்படிங்கிறாங்க. உடனே நான் சொல்ல, ரோஹிணி தான் இதை சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோஹிணிம்மா, ஒரு உள்குள் குடும்பத்தில் வந்து பிரிவினை பண்ண தான் நினைப்பீங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, நீனும் உன் புருஷனும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் முத்து மீனாவும் நினைக்காங்க, நாங்களும் நினைக்கோம். நீங்கள் வந்து மற்றவங்கள தப்பாக நினச்சா அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, கூட்டு குடும்பத்தில் ஒரு சில மேடு பள்ளங்கள் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒன்றுனா யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதான் கூட்டு குடும்பத்தோட அழகு அதுதான், சரியா? அதனால் அப்படியே பண்ணாத. கூட்டு குடும்பத்தோட தலைவர் கர்த்தா, அந்த குடும்பத்தில் நான் வந்து கர்த்தா மாதிரி இருந்தாலும் அந்த கர்த்தாவாக செயல்படுறது முத்து மீனாவும் தான், அவங்க தான் குடும்பத்தினுடைய தலைமை ஆளாக இருக்காங்க. அதனால் அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு மட்டும் தான் நினைப்பாங்க ரோஹிணி, நீ அவங்கள தப்பாக நினைக்காத அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேர் ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே விஜயா போகிறாங்க. டேய் மனோஜ், அவங்க முன்னாடி நீ அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணேன்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் கூட முத்தை வசதி பேசி என்னை தாழ்த்தி பேசிட்டீங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய், நான் அப்படி மட்டும் பேசலன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பாவோ முத்தோ உன்னை வந்து கை நீட்டிருப்பாங்கடா, அதுக்கப்புறம் உன் நிலைமையை புரிஞ்சுப்பாரு, நீனே ஜெயிலில் ஒழுங்காக சாப்பிட்டு சாப்பிடாமல் கிடந்திருக்க, உனக்கு நல்லா சோறு சாப்பிடணும்னு நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்க மாட்டேனாடா, அது போக அந்த கடையை சீல் வச்சுட்டாங்கடா, அந்த கடையை திறக்கிறதுக்கு என்னடா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா சீலை வச்சுட்டாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணி போகும்போது தான் சீல் வச்சுட்டாங்க, உனக்கு தகவல் தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா போலி பொருள் வச்சுருக்கேன்னு சொல்லி கைது பண்ணது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சீலும் வச்சுட்டாங்கன்னு ஒன்றும் செய்ய முடியாது, கோர்ட்டில் போய் தான் வந்து இது பண்ண முடியும், வைக்க முடியும். நீ ஜெயிலுக்கு போன அந்த காலகட்டத்தில் மான நஷ்ட வழக்கம் போட்டிருக்காங்களாம், அந்த நோட்டீஸ் வந்திருக்கு, அது என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சம்மன் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. நாளை கழித்து சம்மன் இருக்குன்னா நாளை கழித்து வாய்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க மனோஜ். கோர்ட்டில் போனோன்னே அவங்க கம்பெனிக்காரங்க அவங்க வக்கீல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கம்பெனி வந்து 30 வருஷமாக இருக்குது, இதை கெட்ட பேர் ஏற்படுத்திட்டீங்க, அதனால் நீங்கள் 5 கோடி ரூபா தரணும் அப்படிங்கிறாங்க. 5 கோடியா, வெறும் 5 ரூபாய்க்கு கூட நம்மகிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சாருங்க பாருங்கள் 5 கோடி ரூபாய்க்கு நான் ஒர்த்து கிடையாது, நான் வந்து இந்த பொருள் கம்பெனிலேருந்து தான் வாங்கணும்னு எனக்கு தெரியும், என் ஸ்டாஃப் ஏமாற்றிருக்காங்க, நீங்கள் மான நஷ்டம் வழக்கு போடாத இருந்தால் அவங்க மேலே தான் போடணும் அப்படிங்கிறாங்க. இல்லை கம்பெனி நீங்கள் இது பண்ணது மீடியா முன்னாடி சொன்னது நீங்கள் தான், அதனால் உங்கள் மேலே நாங்கள் கேஸு போட்டிருக்கோம் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து எங்களுக்கு அமௌண்ட் தர தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஜட்ஜி நான் அடுத்த மாதத்துக்கு இந்த வயதாக ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி ஒத்தி வச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து கோர்ட்டுக்கு வெளியே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நம்மகிட்ட ஒரு காசும் இல்லை, எத்தனை கோடி வேணும் அத்தனை கோடி வேணும்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்க கேட்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. ரோஹிணி, கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி போட்டு இவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், இவ்வளோ பணத்தை நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வழக்கு சம்மந்தமாக வந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே,
அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு நம்ம கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போமாவது நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கிங்களே மனோஜ் அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை ரோஹினி, தொழிலும் போயிடுச்சு. இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பணம் கூட அவ்வளோ பணம் கூட அதுக்கும் வழி இல்லை, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்ம கடை திறக்க ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. அதான் என்ன செய்யணும் தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு ரொம்ப சோகமாகறாரு மனோஜ். உடனே என்னடா ரொம்ப சோகமாகற அப்படிங்கிறாங்க. அம்மா கம்பெனிக்காரங்க கோடிக்கணக்கில் என் மேலே மானநஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க, அது போக ஜட்ஜ்மெண்ட் ஆகிட்டுனா நான் எப்படிமா கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு, வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி எதையாண்டா நீ பயப்படுத, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்று ஏமாற்றிருக்காங்க, அவங்களும் தான் அக்யூஸ்ட் ஆயிடுச்சு, இதை நம்ம கோர்ட்டில் கொண்டு கொடுத்தோம், கடையை திறக்க வச்சுருவோம், அது போக ஒரிஜினல் பொருள் எல்லாமே சேஷனுடைய இதில் தான் இருக்குது, அந்த பொருளெல்லாம் வாங்கிடும், வழக்கம்போல தொழில் பண்ணு என்ன, கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி ஒன்று சரியாயிடும், முதல்ல வந்து யாராவது ஒரு சீப் கெஸ்ட்டை வர சொல்லி ஒரு கடை திருப்பலா மாதிரி சும்மா சிம்பிளாக வை, அப்படின்னா தான் ஒரு ஃபேமஸ் ஆகும், அது போக கொஞ்சம் ஆஃபர் மாதிரி போடு, அந்த கெட்ட பேரை பூரா நல்ல பேராக ஆக்கணும்னு அதான் வழி, கொஞ்சம் ஆஃபர் மாதிரி போடு, ஏன்னா உன் லாபமே வராட்டணும், அசலுக்காவது வில்லு கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு ஒரு 4 பேர் வர வச்சுட்டாங்கன்னா நல்லாயிரும். அதே மாதிரி பழைய ஸ்டாஃப் இருக்கலாம், நீ வேண்டாம்னு சொல்லி அனுப்புகிற பூரா கடையில் அவங்கள மறுபடியும் வேலைக்கு கூப்பிடு, அவங்கள வச்சு வேலையை நடத்து, சூப்பராக வருவேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அவங்க கூட அதுக்கிட்ட தொழில் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், அவங்க வயசாகிடுச்சின்னு பார்க்காத, அவங்க அனுபவத்தை பாருடா, அவங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம், அவங்களுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர் இருப்பாங்க அவங்க சார்பிலே, அந்த கஸ்டமர்லாம் அவங்கள பார்த்தோன்னே வருவாங்க, பொருட்களை பூரா எது எப்படி எதுன்னு தெரியும். இப்போ நீ போர்ச்செடி பொருளை வாங்கி கொண்டு கடையில் வச்சுருக்க, அதுவே எனக்கு பார்க்க தெரில, ஆனால் அவங்கன்னு வச்சுக்கோ, எதில் செக் பண்ணி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருவாங்க, இன்ஜின்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க, எந்த மோட்ரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. உனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரிலடா, அதனால தான்டா இது பண்ணேன், தோத்த, அதனால் சரி வராது, நான் சொல்லுவேன் கேளு, கடையை ஓப்பன் பண்ணதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவோம், அது போக பழைய ஸ்டாஃபை கூப்பிடு, உனக்கு என்னால் முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனசுக்கு நினைக்கிறாரு, முத்து வந்து நல்லது சொல்லுதுன்னா கெட்டது சொல்லணும்னு தெரியல, ஆனால் இப்போதைக்கு பரவாயில்லாமல் சொல்லுறது மாதிரி தான் இருக்குது, நம்ம சரின்ட்டு ஒரு மாதிரி பண்ணானா அவனை கலத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்து அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே அப்படின்ட்டு ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க முத்து அமீனா. இப்போ என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் வந்து உங்களை வந்து குறைச்சே பேசுவாங்க, நீங்கள் எதுவும் பண்ணாலும் தப்பும்பாங்க, இந்த விஷயத்தில் உங்கள் அண்ணன் ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அவனை போய் தெரியாதா மீனா, அவனுக்கு ஒரு கதை ஆகுதுன்னா சரிம்மா, அதுக்கப்புறம் அவன் கதை முடிஞ்சோடனே கடத்தி விட நினைப்பான், அவன் நல்லா இருந்தால் சரி தான், சரியா, என்னை வந்து அவன் கூட பிறந்த தம்பியாக அவன் நினைக்கல, நான் அப்படி விட முடியாதுல மீனா, நான் கூட பிறந்த அண்ணனும் நினைக்கேன், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த கடையை வந்து அந்த ஓனர்கிட்ட பேசி வாங்கிட்டுன்னு நினச்சேன், அவனுக்கும் கொடுத்தாச்சு, ஆனால் அந்த கடையை நல்லா நடத்தணும் அப்படிங்கிறது என்ன எனக்கு இருக்குது, இந்த நான் வந்து செல்வத்தை கூட்டி போனது கூட குறைஞ்ச ரேட்டுக்கோ இன்ஸ்டால்மெண்ட்லேயோ கொடுக்க மாட்டேன்னா, சரி அப்போ கூட நான் அவனை சாப்பிட விடலை, சரி நல்லா இருந்து போய் தொழில் பண்ணி நல்லா இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி கடையை மூடி சீல் வச்சு அசிங்கப்பட்டு இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. அது போக அதே இடத்துல ஒரு அண்ணாச்சி 40 வருஷமாக கடை வச்சு நடத்தியிருக்காரு, அவருக்கும் இவனால் கெட்ட பேராக இந்த இடத்துல கடை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ நல்ல வேளை அவர் ஃபாரின் போயிட்டார், இந்த செய்திலாம் அவர் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, மனசில் ரொம்ப வேதனைப்படுவார், இவனை நம்பியா கடையை கொடுத்தோம், இப்படி ஏற்பட்டுன்னு கடை கொடுக்கக்கூடாது, கடையை ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது, அது போக அந்த கடைக்கு வந்து துட்டை எதுவும் கொடுக்கல, உள்ள பொருளை தான் மாற்றுறதுக்கு அவர் பணம் கொடுத்து இது பண்ணார், அந்த கடை இன்னும் அவர் பேரில் தான் இருக்குது, அவர் அதுக்கு வாடகையை எதுவும் எதிர்பார்க்கல, அப்பேற்பட்ட மனுஷன், சரி தொழில் துவங்கணும் ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பையனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காரு, அது போக ஏன் அண்ணன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் அவர் தெரிஞ்சால் ரொம்ப மனசு வேதனைப்படும், அதனால் சீக்கிரம் அவர் தெரியுதுக்குள்ளே கடையை திறந்து சூப்பராக ரன் பண்ணி நல்ல பேர் பார்க்கணும் மீனா, அதுதான் வந்து அந்த மனுஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம், நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உண்மை அதுதான், நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காரு, இந்த சூழ்நிலையில் உங்கள் அண்ணன் பேர் உள்ள கெட்ட பேர் பூரா துடைச்சி என்ன நல்ல பேராக மாற்றி அந்த கடையை திறந்து அது லாபத்துக்கு நடத்துறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிடணுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவோம் மீனா, லாபமாக வர வச்சு அப்பாவுக்கு தர வேண்டிய காசையும் அது மூலமாக வாங்குவேன், ஆனால் வந்து இப்போ காசு வேணும்னு நானே கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் ஏன் கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, மாதம் 50 ரூபா கொடுக்க சொன்னோம், இப்போ கடையை திறக்கிற புதுசில் வந்து அவன்கிட்ட 50 ரூபா கொடுன்னா ரொம்ப சங்கடமாக போயிடும், அதனால் அவனுக்கு என்றைக்கு லாபம் வருதோ அன்னைக்கு கொடுக்கட்டும், அது வரைக்கும் நம்ம யாரும் பேச வேண்டாம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்கள் 2 பேரும் பேச நான் கேட்டேன், இந்த வயசில் இவ்வளோ பக்குவமாக முத்து மீனாவும் நீங்கள் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, உண்மையிலே உன்னை வந்து எங்கள் அம்மா சூப்பராக வளர்த்துருக்காங்க, என்ன வளர்த்த மாதிரியே வளர்த்துருக்காங்க, எந்த இதுவுமே இல்லை, ஆனால் இவனை பாரு மனோஜை அவங்க அம்மா வளர்த்து ஒன்றுத்துக்காகாமல் ஆக்கி வச்சுருக்கான், கண்டிப்பாக வந்து நீ அவனுக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து அவனை நீ பக்குவப்படுத்தணும், என்ன ரவியை வந்து நீ எப்படி தம்பியாக அரவணைச்சு கொண்டு போறியோ அதே மாதிரி அண்ணனா அவனை அரவணைச்சு நல்ல வழி கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாப்பா, அவனையும் ஒரு நேர்மை வழியாக கொண்டு வருவேன், இந்த கடையை லாபமாக ஆகி
காட்டுவேன். அது போக உங்களுக்கு தர வேண்டிய பணத்தையும் அவன் லாபத்தில் கிடைக்கக்கூடிய பணத்தில் உங்களுக்கும் கொடுக்க வைப்போம்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை ரொம்பவே சிரிக்கிறாரு. முத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நீ தான் மூத்த பையன் மாதிரி இதை உணர்வை நான் உணர்றேன். கண்டிப்பாக நீ இந்த குடும்பத்தை நல்லா வச்சு பார்த்துப்ப, நீனும் மீனாவும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்ட முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீனாவை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில், மனோஜ் என்னவாவார் அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.